ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஓசி தமிழ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனோம்னா ஹாலண்ட் சேலஞ்சோடைய 10th பேஸ் தான் கைஸ் பார்க்க போனோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த பேஸோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ரேஜ் ஸ்பெல்லை போட்டுக்கோங்க கைஸ், ரெண்டு அந்த ஃபயர் இது மேலேயும். அப்புறம் நடுவில் இந்த ஃபயர் மேலேயே 2 ஜெயந்தில் ஒரு இறக்கி விட்டுக்கோங்க கைஸ். அவ்வளோதான், டவுனர் கிரியேட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து அந்த ஒயிட் கலர் ஃப்ளாக் கிட்ட ஒரு பார்பரியன் கிக்கர், இங்கே ஒரு பார்பரியன் கிக்கரு, அங்கே லாஸ்ட்டில் ஒரு பார்பரியன் கிக்கர் இறக்கி விட்டுக்கோங்க கைஸ். இறக்கி விட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போ இந்த ஜெயந்தில் ஒரு சாகுவான்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க கைஸ். அவன் செத்து போன பிறகு குயின் இறக்கி விட்டு குயின் சார்ஜ் தான் கைஸ் பண்ணணும். இதுங்க கைஸ், அவன் சாகணும். இன்னும் சாகலை, செத்து போயிடுவான் அவன் சீருமா. செத்த உடனே குயின் சார்ஜ், குயின் இறக்கி விட்டு 5 ஹீலர் இறக்கி விட்டுக்கோங்க கைஸ். இறக்கி விட்டு அந்த கிளான் கேசல் ட்ரூப்லாம் வந்த பிறகு பாய்சன் ஸ்பெல்லை போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஐஸ் கோலம் மேலே ஃப்ரீஸ் ஸ்பெல்லை ஒன்று போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் இருங்க கைஸ், அது டேக் ஓவர் ஆகிறோம், வெயிட் பண்ணலாம் இருங்க. அதில் அச்சினே இருக்குது, காலி 2வது காலி, கடைசியாக 3வது தான் கைஸ் இருக்குது. எக்ஸ்போ வர அச்சினே இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹீலர் வந்து ஹீல் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது கைஸ். இதுங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இடன் டெஸ்ட்டில் டேக் ஓவர் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லை வந்து போட்டுக்கோங்க கைஸ். ஏன்னா மோனோலித் வந்து ஸ்கெலிட்டனை வந்து டார்கெட் வைக்கணும் அதுக்கு. அப்புறம் இங்கே ரேஜ் ஸ்பெல்லை போட்டுக்கோங்க, 2த்துக்கும் நடுவில், குயினுக்கும் ஹீலருக்கும் நடுவில் போட்ட பிறகு குயின் வந்து எக்ஸ்போ டார்கெட் வைக்கும். அந்த கேப்பில் கிங்கை அந்த ஒயிட் ஃப்ளாக் கிட்ட இறக்கி விட்டு அந்த இதை இறக்கி விட்டுக்கோங்க, சீஜ் பராக்ஸு. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா மைண்டரும் இறக்கி விட்டுக்கோங்க. இங்கே இறக்கி விட்டுட்டு ஒரு அப்ரிஷியேட் வார்டுன்னு மீதி எல்லா ஆக்ரைடர்ஸும் கிராண்ட் வார்டுன்னு இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டோன்னே பவர் ஆக்டிவேட் பண்ண பிறகு குயினு ராயல் சாம்பியன் இறக்கி விட்டு ரேஜை போட்டுக்கோங்க கைஸ். இப்போதான் கைஸ் அடிக்கும் அது. இதுங்க ஃப்ரீஸ் பண்ணி விட்ருங்க மல்டி டார்கெட் இன்ஃபர்னோவை. இப்போ வந்து டேக் அவுட் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக 2 பலூனு இருங்க கைஸ். அப்புறம் ஹீலிங் ஸ்பெல்லை போட்டுக்கோங்க. சிங்கிள் டார்கெட் தான் இருக்குது. ஈகிள் ஆர்ச்சரி வந்து காலி ஆகிடணும். இருங்க, காலி ஆயிடுச்சு ஈகிள் ஆர்ச்சரி. அப்புறம் ஒரு ஃப்ரீ ஸ்பெல்லை போட்டுக்கோங்க ஸ்கேட்டர் ஷாட் மேலே, அந்த இதுவும் காலி ஆகிடும். இருங்க, அப்புறம் ராயல் சாம்பியனோட பவரை போட்டிங்கன்னா ஹாக் ரைடர்ஸ் வந்துடும். இவங்க போட்டு ஹாக் ரைடர்ஸ் வந்த உடனே எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அவனுங்களை மறைச்சி விட்டுடலாம் ஹாக் ரைடர்ஸை. இன்ஃபர்னோ காலி ஆகிடும். இன்வெசிபிலிட்டி ஸ்பெல்லை போட்டுடலாம் அதுக்கு. அப்புறம் காலியான பிறகு எல்லாத்தையும் உள்ளே போய் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவள் தான் கைஸ். இப்போ வந்து குயினோட பவரை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்புறம் கிங்கோட பவரையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், பேஸே முடிக்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான் இது, முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இதுங்க லாஸ்ட்டாக இல்லை கடைசி கைஸ், இதான் கடைசின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இருக்கா எங்கே? ஃபயர் கேம்ப் பாண்ட. அவ்வளோதான் கைஸ், 3 ஸ்டார் எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து கொஞ்ச நாளில் வந்து கிராணி 2 சாப்டர் 2 வீடியோ வந்து வரும் கைஸ், கன்ஃபார்மாக கிராணி சாப்டர் 2. ஓகே கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். Fire spreading all around my room. The light's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.